ஒரே ஒரு டிஷர்ட் என்ன ரோடா தெரு தெருவா கடை கடையா ஏன் ஊர் ஊரா அலைய விட்டுது அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? எஸ், அந்த கதையை தான் இப்போ கேட்க போறோம். வெல்கம் டு பேசி கிளிப்போம். ஆமா, யார் இந்த நீ ஃபேஸ்? இது கூட தெரியாம பண்ணாட புறம்போக்கு. நம்ம கதைக்கு ஏத்த ஹீரோ மாதிரில இப்படித்தான் சினிமாவை கெடுக்கிறது. இன்னைக்கு சாயங்காலம் ஒரு 6 மணி இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து படத்துக்கு போகலான்னு முடிவு பண்ணோம். அதை ஆல்ரெடி ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட்டான ஒரு படம். ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே டான்சர்ஸ் வேறு. பாட்டெல்லாம் செம ஹிட்டு. சரி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து தேட்டருக்கு போயாச்சு. செம்ம வைப்பாக படம் பார்த்துட்டே இருக்கும். படத்தில் ஒரு பர்டிகுலர் சீன், ஹீரோ வெளியே போயிட்டு வந்து டயர்டில் கட்டில் படுத்து தூங்குறாப்பு. அதுக்கு முன்னாடி நடந்த கான்வர்சேஷனால ஹீரோயினுக்கு ஹீரோ மேலே ஒரு சின்ன சாஃப்ட் கார்னர் லவ். நேராக கட்டில் தூங்கிட்டு இருந்த ஹீரோவோட நெத்தியில் போய் முத்தம் கொடுக்குறாங்க. ஹீரோயின் ஹீரோவோட நெத்தியில் போய் முத்தம் கொடுத்தா என்ன நடக்கும்? கட் பண்ணால் சாங் நேராக ஃபாரின். விதவிதமாக ட்ரெஸ்ஸை போட்டு ஆடிக்கிட்டே இருக்காங்க. ஒரு பர்டிகுலர் சீனில் ஒரு ஹீரோவுக்கு ஒரு ட்ரெஸ் சேஞ்ச் வருது. ஒரு டிஷர்ட், அது மேலே ஒரு ஓவர் கோட், ரெண்டையும் போட்டு ஆடுறாரு. அந்த டிஷர்ட்டை பார்த்த வேகத்தில் என் மைண்டில் பட்டாம்பூச்சி பறக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னது, டிஷர்ட்டை பார்த்தது மைண்டில் பட்டாம்பூச்சி? எஸ், ஒரு டிஷர்ட்டை பார்த்தது என் மைண்டில் பட்டாம்பூச்சி பறக்குது. அந்த டிஷர்ட்டை பார்த்த உடனே முடிவு பண்ணுறேன், இந்த டிஷர்ட்டை எப்படியாவது பை பண்ணி நம்ம அதை போடுறோம் அப்படின்னு. ஏன்டா அப்படின்னு கேட்டால், ஒருவேளை அந்த டிஷர்ட்டை பார்த்தா நானும் ஹீரோ மாதிரி தெரியணும் அப்படின்னு ஒரு நப்பாசை தான் வச்சுக்கோங்களேன். நக்கல்யா அவனுக்கு. என்னைக்கு அந்த டிஷர்ட்டை பார்த்தனோ அன்னையிலேருந்து எந்த ஊருக்கு போனாலும் எந்த கடைக்கு போனாலும் அந்த டிஷர்ட் இருக்குதான்னு போய் தேடுவேன். அந்த கடைக்காரங்க போய் அது இந்த கலர் இப்படி இருக்கும் டிசைன் அப்படின்னு சொல்லுவேன். அவங்களும் ரொம்ப சீரியஸாக கேட்டுட்டு அந்த கடை பூரா அலசிட்டு கடைசியாக வந்து இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்படி 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 6லேருந்து 7 வருஷம் அலைஞ்சேன். ஆனால் அந்த டிஷர்ட் கிடைக்கல. அந்த டிஷர்ட் அப்போ இல்லை, எப்போதுமே கிடைக்காதுன்னு எனக்கு ஒரு பர்டிகுலர் பீரியடில் தெரிஞ்சு. ஏன் தெரியுங்களா? எப்படி? எப்போ அப்படின்னா, இதே தமிழ் சினிமாக்குள்ளே போய் நான் அசிஸ்டன்ட் கேமராமேனாகவும் அசிஸ்டன்ட் டேரக்டராகவும் ஒர்க் பண்ணும் போதும் அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது, ஒவ்வொரு படத்துலையும் ஒரு காஸ்டியூம் டிசைன்னு ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க டிசைன் பண்ணி கொடுக்குற ட்ரெஸ்ஸை தான் ஹீரோ ஹீரோயின் போடுறாங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுது. சரிதான், நீ தான் தமிழ் சினிமாக்குள்ளே போயிட்டு ஒர்க் பண்ணுறேன், அப்படி ஒரு காஸ்டியூம் டிசைனர்கிட்ட போய் அந்த டிஷர்ட்டை வாங்கி நீ போடலாமே அப்படின்னு நீங்கள் யோசிக்கிற புரியுது. அப்பையும் அப்படி ஒரு டிஷர்ட்டை என்னால் வாங்கி போட முடியாதுன்னு வேற ஒரு சந்தர்ப்பத்தில் புரிஞ்சு. எப்போ அப்படின்னா, நான் தமிழ் சினிமாவில் ஒர்க் பண்ணேன்னு சொன்னேன் இல்லையா, அசிஸ்டன்ட் கேமராமேனாகவும் அசிஸ்டன்ட் டேரக்டராகவும். அந்த அனுபவத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு வருது. என்ன வாய்ப்புனா, ஒரு ஃபேக்ட்ரியில் ஒரு நாள் நடக்கிற கம்ப்ளீட் ஒர்க்கை நான் ஷூட் பண்ணி கொடுக்கணும். அங்கே ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடக்குது, அதையும் ஷூட் பண்ணி கொடுக்கணும். சரி, ஓகே, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்கிட்டு நான் என் க்ரூவோட அந்த ஃபேக்ட்ரிக்கு போகிறேன். அது ஒரு டெக்ஸ்டைல் ஃபேக்ட்ரி. அங்கே எவ்ரிடே நிறைய துணிகள் தைக்கப்பட்டு ஃபாரினுக்கு ஏற்றுமதி ஆகுது. அங்கே போகும்போது தான் தெரியுது, அந்த டெக்ஸ்டைல் ஃபேக்ட்ரியில் தைக்கப்பட்டு ஏற்றுமதி ஆகிற எந்த துணியும் இந்தியாவில் அவங்க விற்பனை செய்யக்கூடாது. இப்படி ஒரு ஒப்பந்தத்தை ஃபாரின் கம்பெனியோட போட்டுட்டு தான் அவங்க இங்கேருந்து துணி எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது என்னென்னா, அந்த துணியை செக் பண்ணும்போது தான் தெளிவாக தெரிஞ்சுது, அந்த கிளாத்தோட தன்மை, அதில் இருந்த கலர், இது ரெண்டுமே நம்ம ஊரோட தட்பவெட்ப நிலைக்கு ஒத்தே வராது. ஒன்லி ஃபாரின் மட்டும்தான் வச்சுக்கோங்களேன். இப்போ யோசிச்சு பாருங்க, நான் சொன்னல முன்னாடியே, ஹீரோ என்ன பண்ணுறாரு, கட் பண்ணால் ஃபாரினில் போய் ஆடுறாரு. அப்போ அவர் போட்டிருந்த டிஷர்ட்டை எங்கே வாங்கியிருக்காங்க? ஃபாரினில் பை பண்ணியிருக்காங்க, ஃபாரினில் கன்சியூம் பண்ணியிருக்காங்க. ஃபாரினில் கன்சியூம் பண்ண ஒரு டிஷர்ட்டை நான் இங்கே தேடினா எப்படி கிடைக்கும்? வாய்ப்பே இல்லை இல்லையா? இதுதான் விஷயம். அப்போ ஒரு படத்தில் வர்ற, ஒரு பாட்டில் வர்ற, ஒரு சிங்கிள் ஷாட்டில் வர்ற ஒரு டிஷர்ட் என்னை இந்த அளவு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அதை தேட வச்சு, சினிமாக்குள்ளே போன பிறகும் தேட வச்சு, அதுக்கப்புறம் ஒரு ஃபேக்ட்ரியில் ஷூட் பண்ணும் போது இந்த டிஷர்ட் என்னால் பை பண்ண முடியாதுன்னு புரிய வச்சுது. அப்படி என்னடா படம், என்னடா பாட்டு அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. அந்த படம் விஜய் நடித்த பிரியமானவளே. பாட்டு என்னவோ என்னவோ என் வசம் நான் இல்லை, இதுதான் பாட்டு. விஜயும் சிம்ரனும் ஆடுறப்ப படத்தில் 1.59 அந்த டிஷர்ட் வரும். நீங்கள் எப்போ போய் பார்த்தீங்கன்னாலும் அந்த டிஷர்ட் இருக்கும். அப்போ ஒரு டிஷர்ட் என்னை இந்த அளவு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கு. ஆனால் சமீபத்தில் ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு பேட்டியில் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் ஒரு விஷயம் சொல்கிறார். என்ன அப்படின்னா, ஒரு சினிமா ஒரு பர்சனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுச்சு அப்படின்னா அவங்க அப்பா அம்மா வளர்ப்பே தப்பாயிரும் அப்படின்றாரு. அப்போ என்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண டிஷர்ட்டு. சரி, இவ்வளோ சொன்னார்ல லோகேஷ் கனகராஜ். இதே லோகேஷ் கனகராஜ் இயக்குன விக்ரம்னு ஒரு படம் வந்துச்சு. நானும் என் ஃப்ரெண்டும் தான் தேட்டரில் போய் அந்த படம் பார்க்க போனால் செம்ம வைப்பாக படம் பார்த்தோம். படம் மியூசிக் எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும். படத்தோட லாஸ்ட் கிளைமேக்ஸில் சூர்யா என்ட்ரி. அவர் வரும்போது ஒரு ரேடியோ போட்டியை தூக்கிட்டு வருவார். அந்த ரேடியோ போட்டியை தூக்கி அப்படி வைக்கும்போது அதுக்கு ஒரு க்ளோஸ் அப் ஷாட் வைப்பாங்க, மார்ஷல் அப்படின்னு. ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான் அந்த ஷாட் வரும். கட் பண்ணால் டயலாக் எல்லாம் போகும். டக்குன்னு ஒருத்தனை பிடிச்சி காலை கீழே வச்சு சதக்குன்னு ஒரு வெட்டுவார். வெட்டினதும் அதுலேருந்து தெரிக்கிற ரத்தம் திருப்பி மார்ஷல் மேலே வரும். 2வது ஷாட் க்ளோஸ் அப் ஷாட் மார்ஷல், அவ்வளோதான். இதுவும் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் வரும். இந்த 2 ஷாட்டையும் பார்த்ததும் என் ஃப்ரெண்டுக்கு மனசுக்குள்ளே புல்லரிச்சிச்சு. எனக்கு பட்டாம்பூச்சி பறந்துச்சு, அவனுக்கு புல்லரிச்சிச்சு, அவ்வளோதான். இதை பார்த்ததும் வாங்கினா மார்ஷல் ஸ்பீக்கரை தாண்டா நான் வாங்குவேன்னு ஒத்த காலில் நின்று ஆன்லைன்லாம் தேடி இன்னைக்கு அந்த ஸ்பீக்கரை வாங்கி அவனோட ஆஃபீஸில் வச்சுருக்கான்.
ஒரு படத்துல வர்ற ஒரு கேரக்டர் கொண்டு வர்ற ஒரு ப்ராடக்ட் ஒரு பர்சனை இந்த அளவு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவனை வாங்க வச்சு அவன் ஆஃபீஸில் வச்சிருக்கு. யாரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணா தப்பாகும்னு சொன்ன இயக்குனர் லோகேஷ் கனகராஜோட விக்ரம் படத்துல இருந்து. எனக்கு ஒரு விஷயம் புரியல. ஒரு படம் ஒருத்தரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாதுன்னு எந்த அர்த்தத்துல லோகேஷ் கனகராஜ் சொன்னாருன்னு இது வரைக்கும் எனக்கு புரியல. உங்களை ஒரு படம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல, ஒரு ஆட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல அப்படின்னா அந்த ப்ராடக்ட் எப்படி விற்கும்? ஆட் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியே ஒரு ப்ராடக்டை உங்ககிட்ட இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதன் மூலியமா விற்கிறதுக்காண்டி தான் இயங்குது. அதே ஆட் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ள போய் நானும் 1.5 வருஷம் வேலை பார்த்துருக்கேன். இந்த இடத்துல இருந்து யோசிச்சா ஒரு படம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாது அப்படின்னு சொல்றத எந்த வடிவத்திலையும் என்னால் ஏற்றுக்கவே முடியல. இப்போ இந்த மாதிரி அடுக்கடுக்கா நிறைய கிளிக்கிறதுக்கு இருக்கு. ஒவ்வொன்றா நிறுத்தி நிதானமாக கிளிக்கலாம். ஓகேவா? இப்போ கடைசியா நான் வேற என்ன கேட்க போறேன்? சப்ஸ்கிரைப், கமெண்ட், ஷேர், லைக். அடுத்து கிளிக்கிறதுக்கு அமர்க்கலமா ஆப்சண்ட் ஆகாம அற்புதமா வந்துருங்க மக்களே. நன்றி. ஹலோ துபாயா? என்னுடைய பிரதர் மார்க் இருக்காரா? Sing in the rain, I am singing in the rain. I want more in the rain.